ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனிஷா ஐகான் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பு ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கொஞ்சம் ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் அதிலே சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் அதில் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூனு உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். அதில் வெங்காயம் தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். உப்பு சேர்த்து வதக்கணுமா நம்ம. எண்ணெய் கொஞ்சம் நிறைய விடணும் இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு, அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எண்ணெயிலே நம்ம வெண்டைக்காயை கொஞ்சம் நேரம் வதக்க போகிறோம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. வெண்டைக்காய்களை ஒரு 400 கிராம் அளவு வெண்டைக்காயை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு வெண்டைக்காய்களை எண்ணெயிலே நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம மூடி வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வதங்கணும். அப்புறம் தான் மிளகாத்தூள்லாம் நம்ம சேர்க்கணும். நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். வதங்கி வந்துடுச்சு. இப்போ நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். நம்ம இப்படி வதக்கிறதுனால கொஞ்சம் பிசு தன்மை கூட இருக்காது. அது 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கலாம். மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு அப்புறமா தான் நம்ம தண்ணியை சேர்க்கணும். அதில் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதுலேயே பாதி அளவு வெண்டைக்காவை வெந்துட்டுருக்கோம். அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போது வெண்டைக்காய் பொரியலுக்கு சேர்த்துக்கலாம் வேகிறதுக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். இப்போ வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே போல் செய்து பாருங்கள். மனிஷா ஐகான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.